தந்தையை இழந்து தவிக்கும் பெண் குழந்தைகளின் கல்விக் கனவுகள் நிதி பற்றாக்குறையால் தடைபடக்கூடாது என்ற மனிதநேய எண்ணத்துடன் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஆண்டுதோறும் 100 குழந்தைகளுக்கு தலா 10,000 ரூபாய் கல்வி உதவி வழங்கி வருகிறார். கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தந்தையை இழந்த பெண் குழந்தைகள் கல்வி செலவுக்காக ஆண்டுக்கு 10,000 பணம் மற்றும் புத்தாடைகள் வழங்கி வருவது பலரது பாராட்டை பெற்று வருகிறது. கோவை மக்கள் சேவை மையத்தின் மூலம் வானதி ஸ்ரீனிவாசன் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு முன்னேற்பாடுகளை எடுத்து வருகிறார். குறிப்பாக மோடியின் மகள் என்ற பெயரில் சிறுவயதிலேயே தந்தையை இழந்து தவிக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் கல்விக்கான உபகரணங்கள் வாங்க இந்த உதவியை கடந்த 8 வருடமாக வானதி ஸ்ரீனிவாசன் செய்து வருகிறார். கோவை நகர் பகுதி மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் இந்த உதவியை செய்து வருகிறார். வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த மாசிலா என்பவரின் கணவரை இழந்து கட்டிட வேலைக்கு சென்று குழந்தையை படிக்க வைத்து வரும் நிலையில் பொருளாதார சூழ்நிலை காரணமாக கல்வியை விட்டுவிடக் கூடாது என்பதால் அவர்களுக்கு உதவும் நோக்கில் இந்த உதவியை ஆண்டுதோறும் வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ செய்து வருவதாக தெரிவித்தார். வானதி மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால கொஞ்சம் படிப்பு செலவுக்கு பரவாயில்லங்க பார்த்தேன். குழந்தைங்களுக்கு வீட்டுக்காரர் இல்லை. இப்போ அவங்க கொடுத்தனால வானதி மேடம் இப்போ 10 ரூபா செக்கு கொடுத்தனால குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ கட்டட வேலைக்கு தான் போகிறேன், வீட்டுக்காரர் இல்லை. அதனால நான் ஒரு ஆள் தான் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறேன். மேடம் ஹெல்ப் பண்ணாங்க, இனிமேல் ஹெல்ப் பண்ண எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வானதி அம்மா எனக்கு 10 ரூபா கொடுத்தாங்க. அதில் எங்கள் அம்மா நோட் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதில் நான் படித்து ரொம்ப நல்லா படித்து செகண்ட் ரேங்க் எடுத்துருக்கேன். அதில் நான் படித்து பெரிய ஆள் ஆகி டாக்டர் ஆகி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இலவசமாக டாக்டராக பார்த்து எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து நான் பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன். கோவை மருதமலை பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா. இவரது கணவர் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் மகளுக்கு அளிக்கப்பட்ட 10,000 ரூபாய் பணம் படிப்புக்கு ஆகும் கூடுதல் செலவுகளை சமாளிக்க பெரிதும் உதவுவதாக தெரிவித்தார். எங்கள் வீட்டுக்காரர் சாலை விபத்தில் இறந்துட்டாரு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பாப்பா எல்கேஜி படிக்கிறாங்க. அவளுக்கு படிப்பு உதவிக்காக வானதி அக்கா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை வச்சு பாப்பாவை படிக்க வைக்கவும் முடியுது. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லி கொடுக்கறதுனாலும் என்னால் கொஞ்சம் முடியுதுங்க. அதனால வானதி அக்காவுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்க மூலியமா அவங்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. என்ன படிக்கிறாங்க பாப்பா எல்கேஜி படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இப்போ அதை வச்சு நான் பாப்பாவை பாட்டில் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்ட்டு அந்த அக்கா கொடுத்த நிதி உதவியை வச்சு பாப்பாவை பாட்டு கிளாஸ்ல சேர்த்து விட்டு படிக்க வச்சுட்டு இருக்கேங்க. அவங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவா வந்துட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற உதவித்தொகை எங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தந்தையை இழந்த பெண் குழந்தைகளின் கல்விக்கு உதவும் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு பலரும் நன்றி தெரிவித்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.